நிறைய பேர் இப்போது கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. அவங்களுக்கு எப்படி வருது என்ன வருதுன்னெல்லாம் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன். என்னன்னா, நாம் இருக்கிற நிலை எமோஷ்னல் ஸ்டேட், உணர்ச்சி நிலையில் தான் இருக்கிறோம். அப்போது ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் ஒவ்வொரு எந்த உணர்ச்சிக்கும் ஒரு ஹார்மோன் டிஸ்டர்ப் ஆகும். இப்போ நீங்கள் டேய் அப்படின்னா கிட்னிக்கு மேலே ஒரு இது இருக்குது, எண்டோக்ரைன் கிளாண்ட் இருக்குது, அட்ரினல்னு சொல்லுவோம். அதில் கார்டிசோன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகும். அப்படி செக்ரேட் ஆச்சுன்னா நாங்கள் உயிர் சக்தி இருக்கு இல்லையா, நீங்கள் மெடிடேஷன் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறீங்க இல்லையா, அது அவ்வளவுக்கு போயிடும். அது தள்ளி உட்காருக்கும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரியா? இது கிளாஸ் வேறு, உங்கள் ஸ்கூல் மாதிரி இல்லை. தள்ளி உட்காந்துக்கும். இதனை அந்த இது அந்த அளவுக்கு உயிர் சக்தி போயிடும். எப்படி அப்படின்னா, நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்ருக்கீங்க, அதுக்கு மேலே ஐஸ்கிரீமு, ஃப்ரூட் சாலிடு எல்லாமே சாப்பிட்ருக்கீங்க, அதுக்கு மேலே ஒரு பீடாவும் போட்டிருக்கீங்க. இந்த பெல்ட்டெல்லாம் டைட் ஆயிடுச்சு. அப்படியே ஜாலியாக நீங்கள் ரோட்டுக்கு வரீங்க. அது மெயின் ரோடு, அது ஹை ஸ்பீடில் ஒரு கார் வருது, சடன் பிரேக் அடிக்குது. நீங்கள் இந்த பக்கம் திருப்பி இருக்கீங்க, இங்கே ஒரு பிரேக் அடித்து வீன்னு இங்கே நிற்குது. உங்கள் வயிறு என்னவாகும்? இப்படியே ஆடுங்களா? பெல்ட்டெல்லாம் லூஸ் ஆகுதா? அப்போது அந்த அளவுக்கு லூஸ் ஆகிற அளவுக்கு அவ்வளவு சாப்பிட்டோம். ஒரு செகண்டில் எப்படி ஆச்சு? அதான் கார்டிசோன். புரியுதுங்களா? அந்த ஹார்மோனுடைய எஃபெக்ட்டு ஒரு செகண்டில் அந்த மாதிரி ஆகும். அப்போ உணர்ச்சிங்கிறது நாம் உணர்ச்சி இல்லை அப்படின்னா நாம் டெட்டு. அது உயிரோடு இருக்கிறதுக்கு உணர்ச்சி இது கண்டிப்பாக இருக்கணும். அப்போ உணர்ச்சி இல்லைன்னா நாம் மனுஷனே கிடையாது. அப்போ உணர்ச்சிகளை நம்மளுடைய விருப்பத்தோட கட்டுமானம் பண்ணக்கூடியது தான் யோகான்னு சொல்கிறோம். அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடக்கிறது என்னன்னு, எமோஷன் வருது, கார்டிசோன் ஜாஸ்தி ஆகுது, உயிர் சக்தி எல்லாம் போகுது. அப்போ என்ன ஆகுது? அமைதியாக இருக்குமா, டென்ஷனாக இருக்குமா? இப்படி ஆடுதா? அது டென்ஷன் இருக்குமா இல்லை அமைதியாக இருக்குமா? டென்ஸ் வரும். டென்ஷன் வந்தால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. என்னென்னா, 10 மணிக்கு கிளாஸ்ன்னு சொல்லியிருக்கோம், பஸ்ஸு 9 மணிக்கு வந்துடுச்சு, 1 ஹவர் இருக்குது. என்ன பண்ணுவோம்? இங்கே தவம் பண்ணுவாங்களா, இல்லை புதுசாக ஒரு பேக்கரி ஐயாவுங்க கொடுத்துருக்காங்க, அந்த பேக்கரியில் ஐட்டமாக இருக்குது, அங்கே சாப்பிடுவோமா? அப்போது டென்ஷன் ஆனால் சாப்பிடுவோம். ஃபுட்டு சாப்பிட்டா குண்டாகும், ஒபீஸ் ஆனால் சர்க்குலேஷன் கம்மியாகும். அதாவது ஹார்ட் இப்படி பம்ப் பண்ணும்போது, இப்போ ஒரு இதில் விவசாயம் பண்ணும்போது ஸ்ப்ரிங்க்லர் இருக்காது இல்லையா, அதில் தண்ணி வரும்போது இந்த அளவுக்கு வரும். இங்கே பயிர் இருக்கிறதெல்லாம் காஞ்சி போயிடும்ல. அப்போ ஹார்ட் பம்ப் பண்ணுறதுக்கு அது ஐபிஎம்னு சொல்லுவோம்.
ஐடியல் பாடி வெயிட்னு சொல்லுவோம். இந்த பாடி வெயிட் வந்து அளவாக இருந்தால் இது வரைக்கும் பிளட்டு ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி இது வரைக்கும் வரும், இங்கே வர்றதுக்கு கஷ்டப்படும். அப்போ மறுத்து போகுது, இதாகுது, எரிச்சல் வருது அப்படின்னு எல்லாம் சொல்லுவீங்க. அப்போது இந்த ஐபிஎம்ங்கிறதே வந்து ரொம்ப முக்கியம். அது லோ வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது, ஹை வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது. அப்போ சாப்பிட்றோம், இந்த மாதிரி வரும்போது சர்க்குலேஷன் கட் ஆகுது இல்லையா, அதனால் வந்து சுகர் வரும், டயபெட்டிக்கு, பிபி வரும், ஹார்ட் அட்டாக் வரும், அப்புறம் டெத்துன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஒரு சாதாரண ஒரு பயம் வருது, அதுக்கு விளக்கம் இதா. அது அதனுடைய எஃபெக்ட் எந்த அளவுக்கு வருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுவே நம்ம வேற என்ன சொல்கிறோன்னா, இப்போ யோகா பண்ணால் நம்ம லாங்காக வாழ முடியுமா, இல்லை சீக்கிரமாக செத்து போடுவோமா? அது எப்படி? அது வந்து எமோஷன் இருக்குது. இதில் வந்து இந்த டென்ஷன் வந்து ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகும்போது ஃபுட்டு கம்மியாகும். முதல்ல நீங்கள் தவம் எடுக்கும்போது சாப்பாடு கம்மியாகுது. ஆனால் நீங்கள் வந்து கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா வீட்டில் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இப்படி சாப்பிட்டா எப்படி தான் ஸ்ட்ரென்த்தாக இருக்கு வரும் அப்படின்னு பழைய மாதிரியே கொட்டுவாங்க. புரியுதுங்களா? அதை மதித்து அந்த ரிசல்ட் எப்படி வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சால் தான் அதை ஃபாலோ பண்ண முடியும். அதில் நீங்கள் லெஸ்ஸு இதாக இருந்தால் ஐபிஎம் வந்து ஐபிடபிள்யூ வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து இந்த டயபெட்டிக் இது எல்லாமே வந்து இருக்காது. அப்போ மெடிடேஷன் பண்ணால் ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஸ் ஆகும். இது ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணுறோன்னு சொல்கிறோம். ஆனால் எத்தனை பேருக்கு ரிலீஸ் ஆகுது? எத்தனை பேருக்கு மெடிடேஷன் பண்ணும்போது டென்ஷன் இல்லாமல் இருக்குது? கை தூக்குங்க. டென்ஷன் இல்லை. இது மற்றவங்க ஏன் கை தூக்கலை ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க, கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த 5 இது இருக்கு இல்லையா, உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, உள்ளம், இது 5மே அளவு முறை இருந்தால் தான் 100% வந்து டென்ஷனே இருக்காது. எந்த பிரச்சனை வந்தாலும் அது வந்து நாமளே சால்வ் பண்ணிவிடும். யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. அப்போது வந்து நாம் நம்மளுடைய பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்தவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க. அப்போது இந்த மாதிரி இப்போ இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் அதே மாதிரி பண்ணி அவங்களும் ரிலீஸ் ஆவாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி இது இல்லாமல் இப்போ நாம் வந்து நம்மளுடைய ஏஜ் வந்து 60 வயசில் இருக்கும் அப்படின்னு கருவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் டென்ஷனோடு இருந்தால் 1.5 நாளுடைய எனர்ஜியை நீங்கள் எடுத்துட்டீங்க ஒரு நாளில். புரியுதுங்களா? கரெக்டாக யோசனை பண்ணி பாருங்க. அமைதியாக இல்லை, நீங்கள் டென்ஷனோடு இருக்கீங்க அப்படின்னா 1 நாளில் எவ்வளவு செலவாகுதோ அதை வந்து நீங்கள் ஒரே நாளில் எடுத்துடுறீங்க. அப்போ 60 வயசுங்கிறது எந்த மாதிரி வரும்? 40ல் போயிடுவீங்க. புரியுதுங்களா? இன்னொன்று என்னன்னா,
இப்போது மெடிடேஷன் பண்ணும்போது இப்போ சாதாரணமாக நீங்கள் மூச்சு எடுக்கிறீங்க, எவ்வளவு செகண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். எவ்வளவு செகண்ட் ஆகுதுன்னு சாதாரண இது மெடிடேஷன் பண்ணுற மாதிரி பண்ண வேண்டாம். சாதாரண மூச்சு எவ்வளவு? 5. 5ங்கிறது டீப்புங்க. சாதாரண 2 செகண்ட் கூட வராது, 1.5 தான் வரும். 1.5 to 2 தான் வரும். மெடிடேஷன் பண்ணும்போது அமைதியாக எடுக்கிறீங்க இல்லையா, ஒரு 5 செகண்ட் வரும். எத்தனை மடங்கு? 3 மடங்கு. அப்போது மெடிடேஷன் பண்ணிங்கன்னா நார்மலாக இருக்கும்போதே அந்த மூச்சு வந்து அமைதியாக இருக்கும். அப்போ 5 வர்றதுக்கு பதிலாக 3ஆவது வரும். அப்போ 60 வயசில் நீங்கள் இறந்து போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா 90 வருஷம் இருக்கலாம். புரியுதுங்களா? டென்ஷனாக கோபம் வரும்போது டப்ப 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 டப்பன்னு அடிக்கலையா? ஸோ இது புரிஞ்சுக்கிங்க. எதுக்காக மெடிடேஷன் பண்ணணும், நாம் எப்படி இருக்கணும். நான் கோவப்பட்டு சண்டை போட்டு எல்லாமே பண்ணிவிட்டு நான் மெடிடேஷன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த எந்த பெனிஃபிட்டும் இருக்காது. வாழ்க்கை முறையை அப்படி மாறணும். இதில் வந்து ஒரு ராமமூர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு நரம்பு டாக்டர் இருக்கார், அவர் இறந்து போயிட்டார். அவர் வேர்ல்டு வைடு வந்து டாப் நியூரோலஜிஸ்ட். அவர் என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 10 கோடி மூச்சு உங்கள் உயிரில் கருவில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இது டப்பு டப்பு டப்பான்னு எடுத்தீங்கன்னா சீக்கிரம் போயிடும். அது ஸ்லோவாக பண்ணிங்கன்னா லாங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது அமைதியாக இருக்குமா, மூச்சு கம்மியாகுமா இல்லை ஜாஸ்தி ஆகுமா? அது தெரியும் தானே. அப்புறம் ஏன் பண்ணுறதில்ல? அதுதான் கேள்வி. புரியுதுங்களா? இதெல்லாம் பண்ணாதான் டென்ஷன் எல்லாம் கம்மியாகும். நீங்கள் எப்படி இருக்கீங்க, டென்ஷன் இல்லாமல் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இது வந்து நம்ம வாழ்வியெல்லாம் அப்படியே மாற்றிட்டோம். இப்போ யோகாங்கிறது வந்து இணைதல்ங்கிறது தான் வார்த்தை. இணைதல், ஜாயின் பண்ணுறது. எதை எதோட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அது எண்டு தான் இறையோட இணையிறது. ஆனால் டைரெக்டாக நாம் போய் இறையோட இணைய முடியாது. அப்போது இங்கே கிளாஸ் இருக்குது, ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இங்கே இருக்கணும். புரியுதுங்களா? நீ வீட்டில் வந்து மத்தியானம் சாப்பாடுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. நீங்கள் மைண்டு கேட்கக்கூடாது, இங்கே கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அதுவே ஒரு சினிமா பார்க்குறீங்க, அப்போ தான் வந்து வீட்டுக்கு கெஸ்ட்டு வரேன்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் சினிமாவுக்கே போகக்கூடாது. போனீங்கன்னா அது கூட ஜாயின் ஆகி நீங்கள் அழணும். இதெல்லாம் சீரியலெல்லாம் அதானே பண்ணுறீங்க, அழுதுட்டு தானே இருக்கீங்க. ஸோ அதோட ஒன்றி போகிறீங்க இல்லையா, அதுதான் யோகா. என்ன செய்கிறீங்களோ அதோட இணைஞ்சு போகணும், ஜாயின் பண்ணி போகணும், இந்த ட்ராவல் பண்ணணும். அப்போது ஆரம்பத்தில் வந்து நாம் என்னென்ன பண்ணுறோமோ, சாதாரணமாக இப்போது ஒருத்தர் வந்து நமக்கு இரிட்டேட் பண்ணுறாரு, முதல்ல கோபப்படுறோம், இப்போ ரியலைஸ் பண்ணுறோம் கோபப்படக்கூடாது, அவர் வந்து இதில் கோபப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை, அதனால் வந்து விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் மறுபடியும் கோபம் வருது, அதுக்கப்புறம் வந்து ஐயோ இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறோம். அப்போ ரியலைசேஷன் இருந்ததுன்னா, அவேர்னஸ் இருந்தால் கொஞ்ச நாளில் அதை விட்டுருவோம். அப்போ இப்படி தான் மெடிடேஷன் பண்ணணும். அருகுண சீரமைப்புங்கிறது அந்த அளவுக்கு முக்கியம். அது இல்லாமல் இருந்தால் கதவு இல்லாத வீடு, எந்த சேஃப்டியும் இல்லை. நீங்கள் எந்த பயிற்சி பண்ணாலும் வேஸ்ட். இப்போ நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆகுது,
நீங்கள் வந்து குண்டு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அதில் பெஸ்ட்டாக பண்ணுவீங்களா இல்லையா? பெஸ்ட்டாக பண்ணுவீங்க, அது அழிக்கிறதுக்கு தானே. அப்போ அழிவுங்கிறது ஜாஸ்தியாக தானே வரும், நல்லது வர்றது இல்லையா? அப்போ மெடிடேஷன் பண்ணுறது வந்து அந்த அழிவுக்கு தான் வழிகாட்டுது. அதுவே வாழ்க்கை முறையில் இப்போ நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, நாம் அருகுண சீரமைப்பு பண்ணாமல் மெடிடேஷன் பண்ணாலும், காய்கல்பா பண்ணாலும், உடற்பயிற்சி பண்ணாலும் நமக்கு அழிவுக்கு தான் அது வழிகாட்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பெனிஃபிட் வரும். புரியுதுங்களா? இப்போ ஏன் வந்து இத்தனை பேருக்கு வந்து அந்த கை தூக்கலை, நான் 100% பெனிஃபிட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலை அப்படிங்கிறதுக்கு காரணம், நாம் வந்து அருகுண சீரமைப்பு பண்ணுறதில்ல. அதுதான் நான் வந்து என்ன நடக்குதோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து உணர்ந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணணும், அப்போ பெனிஃபிட் எல்லாம் வரும். புரியுதுங்களா? இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மேலே மேலே போய் இறைநிலையோடு இணைய முடியும். இப்போ நீங்கள் தண்ணி அடித்தாலும் அதோடு இணைஞ்சி தான் இது பண்ணும்போது தான் போதை வந்து நல்லா இருக்கும், இல்லாட்டி போதையே வராது. புரியுதுங்களா? இப்போது நீங்கள் வந்து குவார்ட்டர் கிடைக்குது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, குடிக்கணும்னு ஆசை இருக்குது, வீட்டுக்கு போகணும், பொண்டாட்டி வந்து அடிப்பாங்க அப்படின்னு இருக்குன்னா அது நினச்சிக்கிட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா போதையே வராது. புரியுதா உங்களுக்கு? என்கிட்ட ஒரு டாக்டர் இருந்தார் ஒரு கவர்மெண்ட்டில். அவர் வந்து ஒய்ஃபோட சண்டை போட்டிருக்காரு. அவங்களுக்கு தெரியாமல் 3 நாள் வந்து நான் கோயம்புத்தூரில் தங்கணும் அப்படின்னு சொல்லி வந்தார். அஃபிஷியலாக போகிற மாதிரி என்கிட்ட வந்தார். அவர் வந்து லஞ்சில் வந்து ஐயா உங்களுடைய பெர்மிஷனோட ஒரு குவார்ட்டர் அடிக்கணுமா அப்படின்னு கேட்டார். நானே ஊற்றி கொடுக்குறேன் அப்படி ஊற்றி கொடுத்தேன். குடித்தார், போதை வரல. அவர் வந்து வழக்கமாக குவார்ட்டர் அடித்தாலே ஃப்ளாட் ஆகிடுவார். போதை வரல. இன்னொரு குவார்ட்டர் வாங்கினார், அதையும் கொடுத்தேன், போதையே வரல. ஏங்க போதையே வரல அப்படின்னா நான் இருக்கிறதுனால தான் போதை வரல அப்படின்னு சொன்னேன். உங்களை மாதிரி நீ இருக்கணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகிட்டார், அது வேறு விஷயம். ஸோ போதை கூட வந்து நாம் ஜாயின் பண்ணாதான் அது ஒர்க் அவுட் ஆகும். இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த உணர்ச்சிங்கிறது எப்படி வரும், எந்த மாதிரி நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிறது. அப்போ அருகுணம் எங்கிறது வந்து அது ரொம்ப முக்கியம். இந்த ஆசனமுக்கும் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறீங்களா, சாதாரண எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். இப்போது ஜிம்முக்கு போகிறாங்க, ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, 6 பேக் எல்லாம் வருது. அவங்க தண்ணி ஜாஸ்தி கொடுக்கணுமா கம்மியாக கொடுக்கணுமா? தண்ணி அதிகமாக குடிக்கணுமா கம்மியாக கொடுக்கணுமா? அப்போ தான் உங்களுக்கு 6 பேக் வரும். தண்ணியை குடிக்கக்கூடாது, தண்ணி குடித்தா வராது, டீஹைட்ரேட் ஆகும். தண்ணி பத்தாமல் போகும்போது தான் 6 பேக்கே வரும். அப்போது ஆசனம் பண்ணும்போது நம்ம தண்ணி வந்து 3 லிட்டர் குடிங்க, 2 லிட்டர் குடிங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ இங்கே வந்து மோர் வாட்டர், இது லெஸ் வாட்டர். சரியா? அதில் இந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகுது இல்லையா? ஆசனம் பண்ணால் வருதா?
நீங்கள் நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுறீங்க, மசில் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகுதா? அது ஆகுறதுங்கிறது வேறு, அதுக்கு பெனிஃபிட் கொடுக்கறதுங்கிறது வேறு. ஜிம்மில் மசில் பில்டு வரும், இதில் இல்லை. சரியா? அதுக்கப்புறம் உங்கள் இது பண்ணும்போது வெயிட் ஜாஸ்தி ஆகுதா கம்மியாகுதா? ஜிம் பண்ணும்போது ஜாஸ்தி ஆகுது இல்லை? இப்படி இப்படி காட்டுது இல்லை? அப்போ வெயிட் ஜாஸ்தி ஆகுது இல்லையா? ஆனால் நம்ம ஆசனம் பண்ணுறோமே, இதில் வந்து ஜாஸ்தி ஆகுதா? இது வெயிட் பில்டு இதில் இல்லை. இன்னொன்று, எனர்ஜி பண்ணுறோம் இல்லையா, அதாவது ஒரு வேலை சென்னால் வாக்கிங் போகிறீங்க, ஓடுறீங்க, அப்போ வந்து நீ எனர்ஜியெல்லாம் பேர்ன் ஆகுது இல்லையா? நீங்கள் குண்டாக இருக்கீங்கன்னா ஓடுங்க அப்படிம்பாங்க. வாக்கிங் என்ன வேர்க்கிற மாதிரி நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்த்து கொட்டினா தான் உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகும். நான் லாஸ்ட்டு கிளாஸில் வந்து ஃபீல்டை கண்ட்ரோல் பண்ணி இதை ஏசி பண்ணி, இந்த ரூமையே ஏசி பண்ணி எனக்கு வேர்க்காமல் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து யோகாவில் அந்த இதெல்லாம் பண்ண முடியும். அப்போ எனக்கு எனர்ஜியே வேஸ்ட் ஆகாது. இந்த தண்ணி அப்படியே தான் சாயந்தரம் வரைக்கும் இருந்தது. நான் இப்போ எப்படி பேசினேன்னு ஈவினிங் வரைக்கும் அப்படி தான் பேசினேன். நீங்கள்லாம் விட்னஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ வந்து என்ன பண்ணணுன்னா நான் யோகா தான் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் பேசிகிட்ருக்கேன். இந்த 5 பூதத்தையும் நாம் கண்ட்ரோல் பண்ண முடியும், அவ்வளோதான். ஆனால் எப்படி பண்ணணுங்கிறது வந்து நாங்கள் மெடிடேஷன் பண்ணால் ஆகிடும் அப்படின்னா அப்படி இல்லை. அதுக்காக முயற்சியெல்லாம் இருக்கு. புரியுதுங்களா? அப்போது இதில் வந்து ஜிம்மில் வந்து உங்களுக்கு வந்து இது எனர்ஜி வந்து பேர்ன் ஆகும். அப்போ பேர்ன் ஆகும்போது வெயிட் லாஸ் ஆகும். அதுக்காக நிறைய சாப்பிட்ணும், மோர் ஃபுட்டு. ஆசனத்தில் நாம் என்ன பண்ணாலும் எந்த ஸ்டேஜ்லேயும் இதாகாது, அதாவது ஸ்ட்ரெயின் ஆகாது, இது பர்ன் ஆகாது, ரிலாக்ஸாக இருக்கும். புரியுதுங்களா? எந்த கஷ்டமான ஆசனம் பண்ணாலும் உடனே நின்று ரிலாக்ஸாக நீங்கள் பேசலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன். ஊட்டியில் மென்டலி ரிட்டார்டட் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். அவங்க வந்து நடக்கிறதே கஷ்டம். புரியுதுங்களா? அதான் இப்படி தான் நடப்பாங்க. இப்படி வந்தால் உட்காரணுன்னு இப்படி தான் உட்காருவாங்க. அவர் வந்து ஆசனா எப்படி பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் வாழ்க வளமுடன்.